ரகசிய உச்ச நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீரன் திருமுருகனுக்கு சீமான் போட்ட அதிரடி உத்தரவு, கதிகலங்கும் தேவக்க அமைச்சர்கள், தொடரப்போகும் முக்கிய வழக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க. வீடியோக்குள்ள போகலாம். தேவக்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக காட்டமான அறிக்கைகளை சீமான் வெளியிடுறதா இருக்கட்டும், ஆளுங்கட்சிக்கு எதிராக வீரியமான போராட்டங்களை நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை, இளைஞர் பாசறை அப்படின்ட்டு அனைத்து நிலை பாசறைகளும் முன்னெடுக்கிறதா இருக்கட்டும், சட்ட ரீதியாக தேவக்க அரசுக்கு கடுமையான ஒரு நெருக்கடியை நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை கொடுக்கிறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆல் ரவுண்டரா ஒரு முதன்மை எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியை ரவுண்டு கட்டக்கூடிய வேலையை நாம் தமிழர் கட்சி தான் செய்துட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமா சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் ஊடகம் மூலமாகவும் தேவக்காவை கிழித்தெடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல தான் கரூர் துயர சம்பவங்கள் தொடர்பான அரசு வேலை கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசின் முடிவை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி ஹைகோர்ட்ல வழக்கிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடுக்கு போகும்பொழுது இப்போ ஒரு டெம்பரரியான வெற்றி அப்படிங்கிறது ஆளும் அரசுக்கு கிடைச்சிருக்கு. ஆனாலும் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளரான வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்கள் மீண்டும் நாங்க இந்த வழக்குல சாதிப்போம் அப்படிங்கிற ரேஞ்சில தான் மிக வீரியமாக செயலாற்றிட்டு வர்றார். அதன் தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் தீரன் திருமுருகனுக்கு ஒரு மிக முக்கியமான உத்தரவை போட்டுள்ளதாகவும் நாம் தமிழர் கட்சியின் வட்டாரங்கள் சொல்றாங்க. ரொம்ப முக்கியமா ஆளும் அரசு தங்களை பரிசுத்த அரசாக ஊழல் லஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பின்னணியில் அவர்கள் செய்யக்கூடிய வேலையை மத்திய உளவு அமைப்புகள் நோண்டி நொங்கெடுத்துட்டு இருக்காங்க. அந்த ஃபைல்ஸ் அனைத்துமே பாஜக மாநில தலைவரான நயினாருக்கும் சரி, பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்து இப்போது வீத லீடர்ஸ் அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கும் சரி, இன்னும் பிற வலதுசாரி அமைப்பினருக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வருது. சோ இதுல வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்கள் இன்னும் ஆழமாக போய் இதை ஆதாரப்பூர்வமாக நீதிமன்றத்துக்கும் கொண்டு சென்று இவர்களை அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை சீமான் அவர்கள் போட்டதாக சொல்லப்படுது. சோ அதுக்கான ஒரு டீமை இப்போ தீரன் திருமுருகன் அமைத்து வருவதாக சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இளம் வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் அப்படின்ட்டு ஒரு பெரும் பட்டாளத்தை இப்போ சைலண்டா அவர் தனக்கு கீழே வடிவமைத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. சோ அவர்களை முடுக்கிவிட்டு ஆளும் அரசுக்கு சட்ட ரீதியாக இன்னும் அதிகமான நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய வேலையை தீரன் திருமுருகன் அவர்கள் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் வீரியமாக முன்னெடுப்பார் அப்படிங்கறதான் நாம் தமிழர் கட்சியின் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கு. சோ ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் கட்சி அனைத்து தளங்களிலையும் ஆளுங்கட்சிக்கு எதிராக சண்டை செய்வது அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போவதற்கான ஒரு வழிவகையாகவே பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.